கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. பகவத்கீதை 3வது அத்தியாயம் 33, 34 போன வகுப்புல நம்ம படிச்சோம். 33ல என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஸ்வபாவத்தை ஒட்டித்தான் காரியங்கள் செய்கிறார்கள். சதிருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாக பிரகிருதே ஞானவானபி. அதுல யார் விதிவிலக்கல்ல, ஞானியாக இருந்தால் கூட ஸ்வபாவத்தை ஒட்டித்தான் காரியம் செய்கிறார்கள். இந்த ஸ்வபாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அது கொஞ்சம் தெளிவு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்வபாவம் அப்படின்னு சொன்னா ஒருத்தனுடைய இன்னர்ட் நேச்சர், அவனுடைய குணம். இந்த குணம் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த குணம் நமக்கு இருக்கக்கூடிய சத்வ ரஜஸ் தமோ குணங்களை பேஸ் பண்ணி இந்த குணமானது இருக்கு. ஒருத்தர் இப்ப கலகலகலகலன்னு பேசக்கூடியவரா இருக்கார், ஒருத்தர் அமைதியா இருக்கார், ஒருத்தர் எப்ப பார் தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கார். இதெல்லாம் அவருடைய குணங்கள். அந்த குணங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவர்களுடைய எண்ணங்கள் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவர்களுடைய காரியங்களுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் எந்த காரியம் நடக்கணும்னாலும் தாட் லெவல்ல தான் அது ஆரம்பிக்குது. முதல்ல எண்ணமா இருக்கு, அப்புறமா சொல்லா இருக்கு, அப்புறமா செயலா இருக்கு. இந்த எண்ணமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அவர்களுடைய குணங்களை பேஸ் பண்ணி. பேசிக்கா ஒருத்தர் எப்படி அப்படிங்கிறது இந்த பிரகிருதியினுடைய ஸ்வபாவத்தை பொறுத்து அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இந்த பிரகிருதி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல பிரகிருதினாலே ஸ்வபாவம் தான். இந்த பிரகிருதி அப்படிங்கிறது பல இடங்கள்ல பல அர்த்தங்கள்ல உபயோகப்படுத்துறோம். பொதுவா இந்த குணங்களுக்கு எது காரணம் அப்படின்னு சொன்னா மாயை தான். மாயை தான் இந்த பிரகிருதியினால ஏற்பட்ட இந்த குணங்களினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுபாவம், இந்த நடத்தைகள். சுபாவம்னா நடத்தைகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதை பொறுத்துதான் அவனோட காரியங்கள் இருக்கு. காரியமும் அதை பொறுத்துதான் இருக்கு. அங்க என்ன கேட்கிறார் அப்படின்னா, நிகிரக கிம் கரிஷ்யதி, இதை தடை செய்தல் என்பது எப்படி சாத்தியமாகும் அப்பா? ஒருத்தரும் அவங்க சுபாவத்துப்படிதான் போகணும். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். ஆக்சுவலா என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, அப்படி இருந்தா இந்த இந்த அர்ஜுனன் என்னால இந்த காண்டி பிடிக்க முடியல, எனக்கு உடம்பெல்லாம் ஆடுறது, எனக்கு நடுங்கிறது, எனக்கு நாக்கு உலர்ந்து போறது, நான் விழுந்துட்டேன், இங்கேயே போட்டுடுறேன், நான் இங்க இருந்து போறேன்னு சொன்ன போது, சரிப்பா பாவம் சுபாவம் அப்படி இருக்கு, நீ கிளம்பு அப்படிதான் நீ சொல்லியிருக்கணும் கிருஷ்ணர். ஆனா அப்படி சொல்லவே இல்லையே. ஏன் சொல்லல அவர்? ஏன் சொல்லல அப்படின்னு சொன்னா, இங்க ஆதிசங்கரர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இது அடுத்த ஸ்லோகமும் நம்ம படிச்சுட்டோம். ஆனா அதுக்கான அவதாரிக்கையை நான் போன தடவை உங்களுக்கு சொல்லல. அவதாரிக்கைன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ப்ரீலூட் மாதிரி கொடுப்பார். இது ஏன் இந்த ஸ்லோகம் இப்படி எழுதப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு எழுதுவார். அது ஏன் அடுத்ததுல நம்ம படிக்கிறோம். இந்திரியங்களும் இந்திரிய விஷயங்களும் இணைவதால் தான், அதனோடு அது சம்பந்தப்படுவதால் தான் ஒவ்வொரு செயலும் நடக்கிறது. அங்க ஒவ்வொரு விஷயத்திற்கும் தனித்தனியாக ராகம் துவேஷம் என்பது இருக்கிறது. விருப்பு வெறுப்புகள் நீ அதன் வசமாகிவிட்டாய் என்று சொன்னால் அது உன்னை வழிப்பறி திருடனை போல இழுத்து கொண்டு சென்றுவிடும் அப்படின்னு படிச்சிருக்கோம். நீ என்ன முக்தி மார்க்கத்துக்கு போறியானா அதுல இருந்து இழுத்து கொண்டு போய் உன்னை உலகத்துக்குள்ள இழுத்து கொண்டு போய் போட்டுடும் அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டோம். அப்போ இங்க என்ன கொடுக்கிறார் ஆதிசங்கரர் நமக்கு அப்புறம் ஒரு இன்சைட் என்ன கொடுக்கிறாருன்னா, ஏன் அங்க கிளைபியம் மாஸ்மகம பார்த்த நைதத்வ உபபத்தியதே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல் திஷ்ட பரந்தபன் ஏன் திட்டணும்? எதுக்காக திட்டணும் அப்படின்னா, மனிதனுக்கு ஒரு ஃப்ரீ வில் அப்படிங்கிறத பகவான் கொடுத்திருக்க. தானா முடிவெடுத்து ஒண்ணு பண்றதுக்கான ஒரு அறிவை கொடுத்த. 6ஆம் அறிவு அப்படிங்கறத வேலை குழப்பம் இல்லாம எதுக்கு கொடுக்கணும்? 5ஆம் அறிவோடையே நிறுத்திருக்கலாமே. அதே மாதிரி ஒரு விலங்கு, அவ்வளவுதான். எதுக்காக அந்த பரிணாம வளர்ச்சி எதுக்காக கொடுத்தார் அவர்? அஞ்சு அறிவுக்கு மேல இன்னொரு அறிவு தேவைங்கிறத எதுக்காக கொடுத்தார்? நல்லது கெட்டது பார்த்து ஆராய்ந்து எது ஏற்புடையது அப்படிங்கறத தெரிந்து கொண்டு அதுல பயணிக்கணுங்கிறதுக்காக தான். என்னோட சுபாவத்தினால எனக்கு இந்த ஒரு இது ஹிருதய
எனக்கு சுபாவத்தினால வந்துடுறது. எனக்கு ஏதோ ஒரு ரொம்ப வீக் மைண்டடா நான் இப்போ இருக்கேன். இந்த சமயத்துல எனக்கு இந்த தாட் வருது. உடனே நான் அப்படியே போட்டுட்டு உட்காந்துடுறதா? அப்புறம் நான் எழுந்து ஃபைட் பண்ண வேணாமா? அதுக்கு எனக்கு ஃப்ரீ வில் வேணுமே. எனக்கு தன்னிச்சையான, சுயேச்சையான முடிவெடுக்கக்கூடிய திறமை எனக்கு இருக்கு. அதிலிருந்து நான் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டாமா? அப்ப இந்த சிந்தனா சக்திங்கிறதுக்கு என்ன வேல்யூ இருக்கு? 2வது ஒரு பாயிண்ட். 2வது என்னன்னா, இத்தனை தர்ம சாஸ்திரத்தை என்னத்துக்கு எழுதி வச்ச? அவன் சுபாவத்தின் படி இருப்பான்னா, ஒருத்தன் திருடனா இருக்கான், அவன் சுபாவம் பாவம், திருடன் திருடிட்டு போறான் பாவம், என்னத்த வேணாலும் திருடி அப்படின்னு விட்டுடுறதா? ஒருத்தன் கொள்ளையடிச்சுட்டே இருப்பான், ஒருத்தன் கொலை பண்றான், அதனால அவன் கொலை பண்ணட்டும் அப்படியா விடுறது? அவனோட குணத்தினால் அவன் தூண்டப்பட்ட காரியம் செய்தான்னாக்கா அப்படியே பண்ணிட்டே இருக்க முடியுமா? அப்ப தர்ம சாஸ்திரத்தை எதுக்கு இவ்வளவு எழுதி வச்சது? நீ பொய் சொல்லாத, புலால் உண்ணாத, புறம் கூறாத, பயனில சொல்லாத, சொல்லணும் நமக்கு, பொறாமை கொள்ளாத, எதுக்கு நமக்கு இவ்வளவு விஷயங்களை எதுக்கு சொல்லணும் அதுக்கு? அப்ப தர்ம சாஸ்திரத்திற்கான ஒரு வேல்யூ என்ன? இது 2யும் பேலன்ஸ் பண்ணும். நிகிரகத்தையும் கரிஷ்யத்தையும் கேட்டதுனால ஒண்ணுமே பண்ண முடியாது, பேசாம கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அப்படின்னு அர்த்தமா இருந்ததுன்னா கீதா சாஸ்திரம் இவ்வளவு பெருசா விரிஞ்சே இருக்காது. நான் இதெல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் போன கிளாஸ்ல வந்து இந்த இந்த பாயிண்ட டச் பண்ணாததுனால இப்ப உங்களுக்கு ஆஸ் அ பார்ட் ஆஃப் ரீகேப் நாம சொல்றேன். அப்ப நம்ம அடுத்த ஸ்லோகத்துல தான் பார்த்தோம், இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களில் அந்தந்த இந்திரிய விஷயங்களில் விருப்பு வெறுப்புகளை கொண்டிருக்கின்றன. எல்லாத்தையுமே ஒரு மனுஷனை எப்படி அடையாளம் பண்றோம்னா அவனுடைய விருப்பு வெறுப்பை வச்சுதான் பண்றோம். அவங்களுக்கு இது பிடிக்குங்க, அவங்க வராங்களா வீட்டுக்கு, அவங்களுக்கு காஃபி பிடிக்கும், அதுவும் புது டிகாஷன் போட்ட புதுசா பால் காய்ச்சின காஃபி பிடிக்கும். நாக்குக்கு எது பிடிக்கும்? இப்ப பிடிக்குங்கிறது ஒரு லிஸ்ட். அப்ப அவங்களை நான் எப்படி அடையாளப்படுத்துறேன்? பிடிக்கும், எது அவங்களுக்கு பிடிக்குமோ அதை நான் வந்து மனசுல ஞாபகம் வச்சு அடையாளப்படுத்துறேன். ஒருத்தரையும் இப்படித்தான், ஒருத்தரையுமே நான் அவர்களுக்கு பிடித்தது பிடிக்காதது அப்படிங்கிற 2 விஷயத்தை வைத்து வைத்து நான் வந்து அடையாளப்படுத்திக்கிறேன். இதுதான் இது வந்து நாம ஒரு விஷயத்தை அனுபவிக்கும் போதும் சரி, நம்மளை பத்தி ஒருத்தர் நினைக்கும் போதும் சரி, எப்படியா இருந்தாலுமே இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷம் வியவஸ்திதவ் அப்படின்னா நல்ல நிலை பெற்று அமர்ந்துள்ளது. ஒன்னொன்றுலயும் ஒரு விஷயத்திலையுமே எனக்கு அதுல லைக் டிஸ்லைக் அப்படிங்கிற ஒரு 2 ஃபேக்டர்ல தான் ஓடிக்கொண்டிருக்கு வாழ்க்கை. நியூட்ரல் எப்பயாவது இருக்கும், உதாசீன பாவம்னு சொல்லுவோம். அது என்னவோ வந்தா சரி, வரலன்னா போன ஏதோ ஒன்று நடக்கட்டும் அப்படின்னு இருக்கிறது. அது கொஞ்சம் பக்குவமானா தான் வரும். பட் பக்குவமே அடையாத போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காமன் இது என்னன்னா, எல்லா இந்திரியங்களும், கண்ணுன்னா கண்ணுக்கு சிலதை தான் பார்க்க பிடிக்கும், சிலது பிடிக்காது. காதுக்கு சிலதை தான் பார்க்க பிடிக்கும், சிலதை பிடிக்காது. இப்ப இந்த பிடிக்கும் பிடிக்காதுக்குள்ள நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்க சொல்றாரு தயோர் ந வசமாகச்சேத் அப்படின்னா, ஏன் வந்து நான் அதனுடைய வசம் ஆகக்கூடாதுன்னா, அது என்னை இழுத்து கொண்டு போய்விடும், அது என்னை வழிப்பறி திருடனை போல் இழுத்து கொண்டு போய்விடும் அப்படின்னு. இங்க இந்த இடத்துல தயானந்த் சுவாமிஜி ஒரு அழகான ஒரு பாயிண்ட் சொல்லு. மனசுல எப்ப பார்த்தாலும் எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம எண்ணத்தை நிறுத்திடுறோம் அப்படின்னு இந்த தாட்டை ஸ்டில் பண்றேன், தாட்லெஸ் இதுக்கு வரேன், கதையே நடக்கவே நடக்காது. மனம் அப்படின்னாலே அது எண்ணங்களால் தான் உருவாக்கப்பட்டு. அப்ப மனசு, எண்ணங்கள் தான் மனம். அப்ப எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற போது எப்ப வந்து பிரச்சனை வருதுன்னா, அந்த எண்ணங்களோடு நான் ஒன்றி போறேன் இல்லையா, அப்பதான் எனக்கு ப்ராப்ளம். இப்ப நான் ரோட்ல நடந்து போய்கொண்டே இருக்கேன், ஏதோ ஒரு பெரிய ஒரு ஷோரூம் இருக்கு, அதுல நல்ல பியூட்டிஃபுல் சாரீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நான் அந்த சாரிய பார்த்ததுக்கு அப்புறம் அது எனக்கு பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் மனசுக்கு வந்து, அந்த சாரி எனக்கு கட்டினா எனக்கு இன்பம் வரும், அப்படி இன்பம் தரும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு மனசுல உதிச்சாதான் நான் வந்து அந்த சாரிய வாங்கணுங்கிற அடுத்த ஸ்டெப்புக்கு போறேன். சாரிய பாக்குறதே இந்த எண்ணம் வந்து அதாவது சாரின்னு எனக்கு இந்த கண்ணு எனக்கு காமிக்கும், அது சாரின்னு எனக்கு காமிச்சிடும். அந்த சாரி எனக்கு பிடிச்சிருக்குங்கிற அடுத்த எண்ணம் இருக்குல்ல, அங்கதான் பிரச்சனையே வருது நமக்கு. அப்ப நம்ம என்னன்னா ஒரு தாட்டையும் நான் அனலைஸ் பண்ணணும். நான் ஏன் வந்து அது அப்படின்னா, அது என்ன மாதிரியான எண்ணம், அது என்னை எங்க கொண்டு போய் நிறுத்துங்கிறத நான் பார்க்கணும், நான் அனலைஸ் பண்ணணும். அதை சுவாமிஜி சொல்லுவார், அன்ஹெல்தி தாட், ஹெல்தி தாட் அப்படின்னு தாட்ஸை பிரிச்சு அனலைஸ் பண்ணணும். எல்லா தாட்டுமே ஹெல்தி தாட் கிடையாது.
வந்து நம்மள கீழே இறக்கக்கூடிய தாட்டா இருக்கும். ஒரு அழகான உதாரணம் சொல்லுவார் பரமார்த்த சுவாமி. இப்போ ஒரு ஃப்ளேம் வந்து ஒரு தீபம் வந்து சின்னதா எரியறதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து ஒரு காத்து அடிக்கிறது. இந்த காத்து இந்த இந்த தீபம் சின்னதா எரியறதே அந்த தீபத்தை வந்து அணைச்சிடும். அதே அந்த தீபம் ஒரு காட்டு தீயா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. காத்து என்ன பண்ணும்? காத்தால அந்த காட்டு தீயை அணைக்க முடியாது. அப்ப அந்த காத்து என்ன பண்ணிடும்? முதல்ல அது எனிமையா இருந்தது. இந்த தீபத்துக்கு காத்து வந்து எனிமையா இருந்தது. அது விரோதி. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? அது அதோட ஃப்ரெண்ட் ஆயிடுது. ஃப்ரெண்ட் ஆகி அதை காத்து வீச வீச இது இன்னும் பறந்து பறந்து எரியுது. இதே மாதிரிதான் இந்த ஒரு அன்ஹெல்த் தாட் இருந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு அன்ஹெல்தி தாட் இருந்ததுன்னா, ஏதோ ஒரு அல்பமான ஒரு எண்ணம் நமக்கு வந்ததுன்னா புத்தி விழிச்சுக்கும். அதை என்ன பண்ணும்? இதெல்லாம் நீ திங்க் பண்ணவே கூடாது, நிறுத்து அப்படின்னு ஒன்னே ஒண்ணு இருந்தா அதை நிறுத்திடும். ஆனா இது அப்படியே மல்டிப்ளை ஆயிட்டே போறதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது போனா இந்த புத்தி என்ன பண்ணும்? அதோட சேர்ந்து எப்படி இந்த காற்று வந்து அதோட சேர்ந்துக்கிறதோ அந்த மாதிரி இந்த புத்தி வந்து இந்த நீச்சமான தாட்டோட சேர்ந்து கொண்டு அதை அடையறதுக்கு அது வேலை பண்ணும். அப்போ நாம என்ன பண்ணணும்னா இந்த அழகா சொல்லுவார் நம்ம சுவாமிஜி, ஃபர்ஸ்ட் தாட்ல உனக்கு கண்ட்ரோல் கிடையாது, அது வந்துடுறது. நான் இப்ப சொன்ன மாதிரி நான் ரோட்ல போறேன், நான் சாரி பாக்குறேன், ஃபர்ஸ்ட் தாட் இட்ஸ் a நைஸ் சாரி, ஃபர்ஸ்ட் தாட். அதுல எனக்கு கண்ட்ரோல் இல்லை. அந்த சாரி எனக்கு வேணும் இஸ் செகண்ட் தாட். அதுல எனக்கு கண்ட்ரோல் இருக்கு. நான் இந்த ஃப்ரீ வில்ல எங்க எக்ஸசைஸ் பண்ணணும்னா இந்த செகண்ட் தாட்ல இருந்து நான் எக்ஸசைஸ் பண்ணணும். கம்முன்னு வார்ட்ரோப போய் பாரு, எத்தனை வச்சிருக்கேன்னு முதல்ல போய் பாரு. அப்புறமா நீ வந்து என்ன வாங்கணுங்கிறத டிசைட் பண்ணலாம். யூ நோட் திஸ் ஷாப், அதுக்கு மட்டும் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் உனக்கு அனுமதி அப்படின்னு சொல்லி இந்த மனசை கிடுகிடுன்னு இழுத்து கூட்டின்னு வந்து வீட்டுல விட்டுடுறோமா இல்லையா? விட்டுடுறோம், அவ்வளவுதான். அப்ப என்ன ஆறுது அப்படின்னா இந்த செகண்ட் தாட்ல இருந்து எனக்கு கண்ட்ரோல் தயோர் வசமாக சேத் அப்படின்னா நான் அதன் பின்னாடி போகிறது அப்படிங்கறத நான் நிறுத்துறேன். அப்படி நிறுத்தினேன்னா நான் அது வழிப்பறி திருடனாக என்னை இழுத்து கொண்டு போவதற்கு அனுமதிக்கவே மாட்டேன். ரெண்டு விஷயத்த முதல்லயே நிறுத்திடணும். ஒண்ணு வந்து சத்ரு, நம்மளுக்கு நம்ம எதிரி ஃபார்மாராங்க யாராவது வச்சுக்கோங்களேன். முதல்லயே அவங்கள வந்து அந்த எதிரி ஸ்டேட்டஸ்ல இருந்து ஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ்க்கு முடிஞ்சா மாத்தணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் அவங்க கிட்ட இருந்து விலகிடணும். எதிரியை வளர விடவே கூடாது வாழ்க்கையில. இன்னொன்னு வந்து வியாதி. இது ரெண்டுமே நம்மளை அழிச்சிடும். அதே மாதிரிதான் பேட் தாட். நம்மளுக்கு பேட் தாட்னா என்னங்க, சாரி வாங்குறதெல்லாம் பேட் தாட்டா அப்படின்னு. ஒரு சாரி வாங்கலாம், அடுத்த சாரி வாங்கலாம், இந்த சாரி வாங்குறதே பழப்பா வச்சுட்டு இருந்தோம், அப்ப அது பேட் தாட்டா தானே போகும். தெரியாது நமக்கு எப்படி நாம வந்து இந்த ஆசைங்கிற சுழலுக்குள்ள மாட்டிப்போம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அதனால அப்படி சொன்னோம். இன்னைக்கு நாம 35வது ஸ்லோகத்தை நம்ம படிக்கணும். இது வரைக்கும் நாம வந்து 34வது ஸ்லோகம் வரைக்கும் படிச்சத ஒரு ரீகேப் நம்ம வந்து பார்த்தோம். श्रेयान् स्वधर्मो विगुण प्रधर्मात् स्वनुष्ठितात् स्वधर्मो निधनं श्रेयः परधर्मो भयावहः। अर्जुन उवाच अधः केन प्रयुक्तोऽयम् पावं शरदि पूर्ष्णेलादिजितः। श्रीभगवानुवाच काम एष क्रोधेश रजो गुणसमुद्भवः महासनो महापाप्मा विद्येनमिह वैरिणम्। हरि ओम्. हरि ओम्. 35 இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, கிருஷ்ணர் இதுக்கு ஒரு ரெமெடி சொல்ற. இப்போ நான் இந்திரியங்களின் வசத்திற்கு போகக்கூடாது, அது இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் போகக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும்னா போன கிளாஸ்லயே நம்ம முடிக்கிறச்சே பார்த்தோம், தர்மாச்சரணம் தான் அதுக்கு ஒரே வழி. தர்மத்தின் படி நாம நடக்கணும். இங்க யார பத்தி பேசுறார் அப்படின்னு சொன்னா, இங்க யார் கிட்ட பேசிக்கொண்டிருக்கார் அப்படின்னா நிஷ்காம கர்ம யோகி கிட்டதான் இப்ப பேசிக்கொண்டிருக்கு. சகாம கர்ம யோகிக்கு இங்க வேலை கிடையாது. இங்க யார பத்தி யார்கிட்ட பேசுறோம் அப்படின்னு சொன்னா, உலகியல் பயன்களை விரும்பாமல் இறைவனின் அருளை பொருட்டு மன தூய்மையை பொருட்டு காரியங்களை ஆற்றுபவரிடம் தான் நம்மளுடைய பேச்சானது இங்க இருந்து கொண்டு.
அப்ப அவருக்கு பேஸ் என்ன அப்படின்னா தர்மத்தை ஆச்சரணம் பண்ண அறவழியில் அவர் காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கு. இங்க என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். ஸ்வனுஷ்டிதாத் நன்கு கடைபிடிக்கப்பட்ட பரதர்மாத் பிறருடைய தர்மத்தை காட்டிலும் விகுணக குறைபாட்டுடன் செய்யப்பட்ட ஸ்வதர்மக தன்னுடைய தர்மம் ஸ்ரேயான் பவதிங்கிறத சப்ளை பண்ணி ஸ்ரேயான் பவதி உயர்ந்ததாக விளங்குகிறது. ஸ்வதர்மே தன்னுடைய தர்மத்தில் கடமையை செய்வதில் நிதனம் இரத்தலும் அதனால் இறந்து போவதாக இருந்தாலும் ஸ்ரேயக சிறந்தது. பரதர்மக பிறருடைய கடமை பயாவக அச்சத்துடன் கூடியது நரகத்தை கொடுக்கும் அப்படின்னு. இந்த இடத்துல கிருஷ்ணர் ரெண்டு விஷயத்த நமக்கு எம்பசைஸ் பண்ற. என்ன எம்பசைஸ் பண்றாருன்னா உன்னுடைய கடமையை நீ கட்டாயமாக செய்ய வேண்டும். அந்த கடமை கொஞ்சம் ஃபைனா இல்ல, கொஞ்சம் ஏனோ தானோன்னு இருக்கு அப்படின்னா கூட நாம கவலைப்பட வேண்டியது கிடையாது. இது ரெண்டு தான் அங்க ரொம்ப முக்கியமான விஷயம். உன்னுடைய கடமையை செய்யும் போது உனக்கு என்ன ஆட்டிடியூடு முதல்லயே சொல்லிட்ட, உன் டியூட்டியை தான்ப்பா நீ பண்ணணும். நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ யகர்மணக அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி படிச்சிருப்போம். உனக்கு நியமிக்கப்பட்ட செயல்களை நீ செய்வாயாக அப்படின்னு சொன்ன. இந்த விஷயத்த இந்த ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் அப்படிங்கிற இந்த விஷயத்த 18வது அத்தியாயத்துல இன்னும் விளக்கி பேசுவார் கிருஷ்ணன். காரியம் இத்யேவ யத் கர்ம நியதம் கிரியதேர்ஜுன. நீ என்ன காரியம் பண்றியோ அது உனக்கு நியமிக்கப்பட்ட கர்மமாகத்தான் இருக்க வேண்டும். அங்கேயும் சொல்லுவார் 18வது அத்தியாயத்தையும் இதை விவரிச்சு சொல்லுவார். இந்த ஸ்வதர்ம அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக ஸ்வதர்மம் அப்படின்னு சொன்னா அவரவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட டியூட்டிஸ் அப்படின்னு. நாம பொதுவா அதை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா பிராமணர் க்ஷத்ரியர் வைஷ்யர் அப்படின்னு பிரிச்சு எல்லாருக்குமான என்னென்ன டியூட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நீ நன்றாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பிராச்சீனமா இருக்கக்கூடிய ஒரு முறையில நாம புரிஞ்சுக்கிற விஷயம். இன்னைக்கு இருக்கிற விஷயத்த கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஒரு சோசியல் செட்டப் அப்படின்னு எடுத்துக்கொண்டா கூட எனக்கு இந்த சொசைட்டில ஒரு ரோல் பிளே இருக்கு, ஒரு கடமை இருக்கு. நான் ஏதோ ஒன்னா இருக்கேன். நான் ஒரு அலுவலகத்துல ஒரு காசாளரா இருக்கேன், இல்லைன்னா ஒரு எழுத்தரா இருக்கேன், இல்ல ஒரு மேனேஜரா இருக்கேன், இல்ல ஒரு பியூனா இருக்கேன், இல்ல டைரக்டர் ஆஃப் த ஆபீஸா இருக்கேன், ஏதோ ஒண்ணு இருக்கேன். நான் எனக்கு என்ன வேலையோ அந்த வேலையை தான் நான் கரெக்டா செய்யணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைரக்டரா இருக்கேன். எனக்கு என்ன தோன்றது, எல்லாரும் ஒண்ணுதானே, இங்க வேறுபாடே கிடையாது, எல்லோருக்குள்ளேயும் இருப்பது அதே பிரம்மஸ்வரூபம் தானே. நான் ஒரு நாள் ஆபீஸை பெருக்கிறேனே, பெருக்க முடியுமா? அந்த வேலையை அவர் செய்யும் பொழுதுதான் அவர் நல்லா செய்யறார். ஏன்னா அவர் அதை செஞ்சு 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 he has mastered that job. அதையும் கிருஷ்ணர் 18வது அத்தியாயத்துல சொல்லுவார். மறுபடியும் இதை விளக்குவர். அதை விளக்கும் பொழுது 18வது அத்தியாயத்துல ஒருத்தன் அதையே திரும்ப 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 பலனை எதிர்பார்க்காமல் செய்து கொண்டே இருக்கான்னு சொன்னா அவன் அதுல மாஸ்டர் ஆயிடுவான்ப்பா. அந்த மாஸ்டரி அப்படிங்கிறது அவனுக்கு செய்ய செய்ய அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த மாஸ்டரி வரும்போது அவனுக்கு இது குறைவான வேலை, அது உயர்ந்த வேலைன்னு தோன்றாது. ஏன்னா அவன் செய்யறத அவனை மாதிரி இன்னொருத்தன் செய்ய முடியாது. இங்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விஸ்வேஸ்வரையா அப்படின்னு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருக்கார் பெங்களூர்ல. அவர் மியூசியத்துக்குலாம் அவர் பேர் தான் வச்சிருக்கார். அவரோட ஒரு கோட் ஒண்ணு இருக்கு. If I am asked to wash my toilet, I will wash it as if nobody else can wash it better than me. அப்படின்னு நான் என்ன அர்த்தம்னா, என்னை பாத்ரூம் கழுவ சொன்னா கூட என்னை விட நல்லா கழுவ முடியாதுங்கிற அளவுக்கு நான் போய் கழுவி வைப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் நான் என்ன மாஸ்டர் பண்ணிப்பேன், நான் அதை சந்தோஷமா செய்வேன். இது ஆட்டிடியூட். அங்க அவர் சொல்ற ஆட்டிடியூட் என்னன்னா, எந்த வேலையுமே தாழ்ச்சி உயர்ச்சி என்பது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இங்க ஸ்வதர்மம் அப்படின்னு இங்க கிருஷ்ணர் 18வது சொல்லும்போது சொல்லுவார். அப்ப எல்லா கர்மங்கள்லயும் குறைகள்ங்கிறது இருக்கு. இதுதான் உயர்ந்த கர்மம், இது குறைந்த கர்மம்ங்கிறதே கிடையாது. அதனால அந்தந்த கர்மங்கள்ல இருக்கக்கூடிய அந்தந்த செயல்கள்ல இருக்கிற குறைபாடுகளை நாளடைவில் நிவர்த்தி செய்து அவன் நிபுணத்துவம் பெற்று அவன் நன்றாக அந்த காரியங்களை செய்யத்தான் போகிறான்.
அந்த குறைகள் இல்லாத கர்மம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நாமளா நினைத்து கொண்டிருக்கிறோம். அவங்க செய்யறதெல்லாம் பெரிய விஷயம், இவங்க செய்யறதெல்லாம் மட்டம். ஒரு மட்டமும் இல்ல, ஒரு வசதியும் இல்லை. இங்க எல்லாருக்கும் ஈக்குவலா ரோல் பிளே கொடுத்துருக்கு. அந்த ரோல் யார் கொடுத்திருக்கார் அப்படின்னா இறைவன் தான் கொடுத்திருக்கார். ஏன்னா பகவானே சொல்றார், அடுத்த அத்தியாயத்துல நம்ம படிக்க போறோம், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் அப்படின்னு. இது சிருஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது இது கிரியேஷன், அதான் பிரகிருதியினுடைய ஸ்வபாவம்னு இந்த ஸ்வபாவத்தின் காரணமாக, குணங்களின் காரணமாக குண கர்மங்கள் விபாகம் செய்யப்பட்டு இருக்கின்றன. அந்த ஸ்வதர்மத்தை நீ அனுசரிச்சுத்தான் ஆகணும். உனக்கு உனக்கு பிடிக்கிறது பிடிக்கலங்கிறதெல்லாம் அங்க போடாதப்பா. நம்ம இப்ப முன்னாடி ஸ்லோகத்துல என்ன பாக்குறோம்? ராகத்வேஷோ வியவஸ்திதோ. ஒவ்வொரு விஷயத்திலையும் எனக்கு லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இருக்கு, எனக்கு ராகம் தேசம் ரெண்டும் இருக்கு. அதை கொண்டு வராதே. எங்கே? ஸ்வதர்மத்தை பண்ணும்போது. இங்க அர்ஜுனன் என்ன பண்றான்? இங்க அர்ஜுனன் எதிர்க்க இருக்கிற தன்னுடைய தாத்தா, தன்னுடைய குரு, தன்னுடைய பெரியப்பா, சித்தப்பா, மாவன், மச்சான், கொண்டான் கொடுத்தா எல்லார் மேலேயும் அம்பு போடணும். அம்ப போடுங்கிறாரு. இது உன்னுடைய ஸ்வதர்மம். முன்னாடியே சொன்னார், எதிர்ச்சா சோபபன்னம் ஸ்வர்க்கத்வாரம் அபாவிருத்தம். இப்ப ஏதோ உனக்கு உனக்கு எதிர்ச்சியா கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பு. நீ இங்க தோத்தா கூட உனக்கு சொர்க்கம் தான். அப்புறம் என்ன? ஹதோவா பிராப்சிசி ஸ்வர்க்கம் ஜித்வாவா புக்ஷிசே மகீம். எப்படி இருந்தாலும் நீ ஜெயிக்கதான் போற, நீவே நீ ஜெயிச்சிருவ. அதனால நீ ஸ்வதர்மத்தை பண்ணு. எப்படி பண்ணுவேன்? நீ ஒரு இதை போடுற, ஒரு அம்ப போடுற, ரொம்ப மனசு கலக்கமா இருக்கு. என்னடா இவ்வளவு நாள் பழகின ஆள் மேல போய் அம்பு போடுறோமே அப்படின்னு நெஞ்ச குறிப்பாக்கிறதுக்கு பதிலா தோலை குறிப்பாத்துக்க போனா போய் அடுத்த அம்புல பாத்துக்க. விகுணக விகுணகனா குறையுள்ளதாக இருந்தாலும், உன்னால சரியா செய்ய முடியல, அதை கொஞ்சமா தான் பண்ண முடிய, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஆனா உன்னோட கடமையை நீ செய். நீ போய் பரதர்மோ பயாவகன், அது என்ன சொல்றாரு அவர்? பரதர்மா ஸ்வனுஷ்டிதா. ஸ்வனுஷ்டிதாத்னா என்னன்னா அனுஷ்டானம். நம்ம முன்னாடி பார்த்தோமே, நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். எதுல தெரியுமா? அனுதிஷ்டந்தி, கடைபிடிக்கிறது அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம். இங்க அனுஷ்டானம் அப்படின்னு. அனுஷ்டானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை ஃபாலோ பண்றேன். அந்த அந்த தர்மத்தை நான் ஃபாலோ பண்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை பிடிக்கல. எனக்கு என்னோட ஆபீஸ்ல கேஷியர் ஜாப், எனக்கு ஆனா அது பிடிக்கவே இல்லை. எனக்கு மேனேஜர் ஜாப் தான் பிடிக்கும். நான் போய் மேனேஜர் சீட்ல உட்காந்துக்கிறேன். இந்த யாரையாரும் கேஷியரா போட்டுக்கணும். நான் மேனேஜர் ஜாபை நல்லா பண்ணுவேன்னா, நான் ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு நாள் முதல்வன் மாதிரி இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை கூட இல்லை, எல்லாத்தையும் நீட்டா சால்வ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸா நான் இது பண்ணிட்டேன். நான் தான் பெஸ்ட் மேனேஜர்னு கூட நான் எல்லாருமே என்னை பாராட்டுற அளவு ஒர்க் பண்ணியிருக்கேன். இருக்கட்டும், பரவாயில்ல. சு அனுஷ்டிதா. சூனா நன்றாக, ரொம்ப சூப்பரா நீ பண்ணிட்டேன்னு இருக்கட்டுமே. ஆனா அது உனக்கு ஏற்றது கிடையாது. ஏன்னா பயாவகத்தை. இப்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியுமப்பா, நாளடைவில் அது இருக்காது. ஏன்னா நீ அதை என்னைக்கோ ஒரு நாள் பண்ணும்போது ஒரு உற்சாகத்துல பண்ணுவ. தினம் பண்ணும்போது உனக்கு ஒரு உற்சாக குறைவு ஏற்படும். அதுல உற்சாக குறைவு ஏற்பட்டாலும் நம்மளை எப்படி ரிஜுவினேட் பண்ணிக்கிறதுன்னு உனக்கு தெரியாது. ஏன்னா நீ தினம் பண்ணி பழகி இருந்தாதான் அதுலயும் எப்படி அந்த போர்டம்ல இருந்து தெரியும். ஒரு மொனாட்டனி கிரியேட் ஆயிருக்கும். அந்த மொனாட்டனில இருந்து அவன் எப்படி வெளியில வரான்னு அந்த டாக்டிக்ஸை உங்ககிட்ட யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீ என்னமோ பாக்குற, அந்த அந்த பதவி ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நினைத்து கொண்டு நீ போய் உக்காடுற. ஆனா அதெல்லாம் இது கிடையாது. இங்க நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். நீ என்ன நினைக்கிற? பைக்ஷியம் அப்படி ஈகல் ஓகே அப்படின்னு நீ போய் கலந்து நான் பிக்ஷை எடுத்தா சாப்பிடுறேங்கிறியே, நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா அங்கு பிக்ஷை எடுத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள்? அங்க வராதா அவங்களுக்கு மொனாட்டனி? அங்க அவங்களுக்கு மனக்குழப்பம் வராதா? அந்த மனக்குழப்பத்தை அவர்கள் எப்படி தீர்த்துக் கொள்கிறார்கள் என்பதை நீ அறிவாயா? நீ தினமும் அதையே செய்திருக்கிறாயா? செய்து பழகி இருக்கிறாயா? உனக்கு தெரியாதல்லவா? அப்ப பயாவக தெரியாது. எனக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்றதுன்னே தெரியாது எனக்கு. அதனாலதான் பயாவக. இதுக்கு ஜோக்கா ஒரு உதாரணம் சொல்லுவார் இவர் பரமார்த்தாஜி. நல்லா இருந்தது. என்னன்னா, யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டுல ஒரு வாட்ச்மேன். இந்த வாட்ச்மேன் வாசல்ல உட்காந்து இருக்கார். அவரு எல்லா வாட்ச்மேனும் என்ன பண்ணுவாங்க? தூங்கிடுவாங்க. அதே மாதிரி அந்த வாட்ச்மேனும் தூங்கிட்டாரு. தூங்கிட்டப்புறம் ஏதோ கனவு கண்டிருக்காரு. அந்த வீட்டுல இருக்கிற எஜமானர் என்ன பண்றாருன்னா, அவர் கிளம்புறாரு பிளைட்டுக்கு போறதுக்கு. மார்னிங் அவர் இதுக்கு காரை எடுக்கிறாரு வெளியில. இவர் சொல்றாரு, நீங்க போகாதீங்க, எனக்கு ஒரு கனவு வந்தது, அந்த பிளேன் கிராஷ் ஆகிற மாதிரி எனக்கு கனவு வந்தது, நீங்க போற பிளேன் தான், தயவு செஞ்சு போகாது. ஐயோ அப்படியா, ஒரு கனவு வந்ததா? சரி, நல்ல வேலை நான் போறதுல இருந்து என்னை காப்பாத்தினேன். சரி நான் போல, நான் இன்னொரு நாள் போக்குறேன், நான் இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுறேன்ட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாரு. போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, அவனை கூப்பிட்டு வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு.
என்னதுனால வேலை? அவன் உயிரை காப்பாத்திட்டானே, எதுக்கு அவனை வேலையை விட்டு அனுப்பணும்னா? அவன் பரதர்மத்தை பண்ணான், அவன் தூங்குறது அவன் தர்மமா என்ன? தூங்குறது அவன் தர்மமே இல்ல. அவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஆஸ் அ வாட்ச்மேன் அவன் எப்பவும் வந்து விழிப்போட இருந்திருக்கணும். அவன் மத்தவங்க எல்லாம் தூங்குற தர்மத்தை அவன் எடுத்து பண்ணினான் இல்லையா? பரதர்மோ பயாவக, அவனுக்கு வந்து வேலையே போயிடுது அப்படின்னு. நல்ல இதுவா இருந்தது இந்த எக்ஸாம்பிள் புரியறதுக்கு. நமக்கு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா சில விஷயங்களை நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். அதுதான் நம்ம குருமார்களுடைய ஸ்பெஷாலிட்டியே. அப்போ என்ன சொல்ற? நல்லா செய்யப்பட்ட, நன்கு கடைபிடிக்கப்பட்ட பரதர்மம், இன்னொருத்தனுடைய தர்மம்னா இன்னொருத்தனுடைய டியூட்டிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தனுடைய டியூட்டி நான் நல்லா பண்ணியிருந்தாலுமே கூட அது பயப்படுவதற்கு உரியதுதான். அது பயத்தை கொடுப்பதுதான். அது அச்சத்துடன் கூடியதுதான். அது எப்போ நான் என்ன அதுல நான் மாஸ்டர் பண்ணல. நான் ஏதோ ஒரு நாள் 2 நாள் பண்ண முடியும், அவ்வளவுதான். எனக்கு இதுல இருக்கு. ஆனா உன்னுடைய ஸ்வதர்மம்னு இருக்கே, உனக்கே இருக்கு. இப்ப என் சீட் ஒர்க் நான் ஏதோ கொஞ்சம் ஏத்து மாத்த பண்ணி வச்சாலும் நாளைக்கு வந்து நான் அதை சரி பண்ணுவேன். எனக்கு தெரியும் அதை எப்படி சரி பண்ணணும். அந்த டெக்னிக்ல நான் கத்து வச்சிருப்பேன். இதுதான் விஷயம், வேற ஒண்ணும். நீ உன்னுடைய ஸ்வதர்மத்தை, உனக்கென்று கொடுக்கப்பட்டதை நீ கட்டாயமாக பண்ணித்தான் ஆக வேண்டும். இந்த காலத்துக்கு, இந்த பீரியட் ஆஃப் டைம், இப்ப வந்து நாம இந்த வர்ணம் ஆசிரமம் தான் சொல்றது கிடையாது. சொன்னாலும் அது பிரயோஜனம் இல்லை. எது வந்து அனுஷ்டானத்துல இல்லையோ, எது வந்து கடைபிடிக்கப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறதோ அதை பற்றி பேசுவதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. என்ன சொல்றது, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. வெறும் வார்த்தைக்கான ஒரு வேஸ்டா தான் அது போயிடும் கடைசியில். அதனால அதை பத்தி பேசுறது இல்லை. ஆனா இந்த காலகட்டத்திலும் எல்லோருக்குமான கடமை என்னங்கிறத பத்தி நாம நிறைய பேசியிருப்போம். வள்ளுவத்திலையும் பேசியிருக்கோம், இங்கேயும் பேசியிருக்கோம். எல்லோருக்குமான கடமைகளாக இந்த பஞ்சமகா யஜ்யம் அதெல்லாம் வந்து தினமும் எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கோம். சோ அவரவர்களுக்கு உள்ள கடமைகள் என்ன அப்படிங்கறத அறிந்து அந்த கடமைகளை அவர்கள் முழுமையாக செய்ய வேண்டும். இப்ப இல்லறத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அந்த பஞ்சமகா யஜ்யம்ங்கிறது அவர்களுடைய கடமை. அவன் என்ன ஸ்டேஜ்ல எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இந்த 5 யஜ்யங்களை அவனால் கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படிங்கறத சாஸ்திரம் சொல்றது. அதை பண்ணவும் முடியும், அதை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை கடமைகள் என்னவோ, அது நமக்கென்று கொடுக்கப்பட்ட கடமைகள் என்னவோ அதை கண்டிப்பாக செய்யணும். நிதனம் அப்படின்னு போட்டிருக்க, நிதனம் ஸ்ரேயக. என்னுடைய கடமையை நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதனால் எனக்கு இது வந்தாலும், எனக்கு வந்து இறப்பு வந்தாலும் கூட அதனால் பரவாயில்லை அப்படின்னு. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு குறளை நாம ஒப்புரவறிதல் அதிகாரத்துல பாக்குறோம். என்ன சொல்றார் கடைசி குறள்ல சொல்றார், ஒப்புரவினால் வரும் கேடெனின் அத்துருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து. இந்த நீ உனக்கா கொடுக்க வேண்டிய சமயத்துல, மற்றவர்களுக்காக நீ வந்து செய்ய வேண்டிய சமயத்துல உனக்கு ஒரு கேடு வரும் அப்படின்னா உன்னை விற்றாவது நீ செய்ய வேண்டும்னு. அந்த மாதிரி இங்கேயும் சொல்ற. நிதனம்னா நீ இந்த உன்னுடைய கடமையை செய்யும் பொழுது நீ இறக்க நேரிடுகிறதா? இறப்பு தான் இருக்கிறதுலயே பிக் லாஸ், அதுக்கு மேல லாஸ் கிடையாது. அதனால நிதனம் அப்படிங்கிறத போடுற. அதையே நீ வந்து பண்ணலாம், பரவாயில்ல. ஏன்னா நீ உன்னுடைய கடமையை செய்து கொண்டுதான் நீ அந்த இறப்பை சந்திக்கிறாய். இங்க அர்ஜுனனுக்கு எப்படி அது வந்து பொருந்துறது? போர்க்களத்தில் நீ மாண்டாலும் பரவாயில்லை. மாளெல்லாம் மாட்டான், அவர் தான் இருக்காரு, எல்லாத்துக்கும் காப்பாத்துறதுக்கு அவர் தான் இருக்காரு. இருந்தாலும் அவர் என்ன சொல்ற, நீ பயப்படாத, இந்த கடமையை செய்வதற்கு நீ பயப்பட. ஆக்சுவலி அர்ஜுனன் வந்து தான் இறந்து போவதை பற்றி எத்வா ஜெயேம எதிவா நோ ஜெயேயுன்னு கேட்டான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக தான் இறந்து போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் அவனுக்கு பெருசா இருந்த மாதிரி தெரியல. அவனோட பயமே அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிறதுதான். அதனால அவர் சொல்றார், நீ கொஞ்சம் சோட்டையா இருந்தா கூட பரவாயில்ல, உன்னுடைய கடமையை செய் அப்படின்னு. இந்த இடத்துல கடமையை செய் அப்படிங்கிற போது நாம ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சு, நான் என்னுடைய கடமையை செய்யும் பொழுது மட்டும்தான் எனக்கு உரிமையை கோருவதற்கான ஒரு சந்தர்ப்பமே வரும். நான் என் கடமைங்கிறது வேலை அப்படின்னா, உரிமைங்கிறது அதற்கான ஒரு ஊதியம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஊதியம்னா ஒரு வெகுமதி, எது வேணா வச்சுக்கலாம். ஒரு பெயர், ஒரு நல்ல பெயர் எடுக்கிறது, இல்ல எனக்கு வந்து கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அதனால கிடைக்கிறது அப்படின்னு. இந்த கடமைங்கிறத செய்யாம நான் எப்படி வந்து எனக்கு அதற்குடைய பலனை நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? உரிமைங்கிறது பலன்கிறது உரிமை சார்ந்ததாக இருக்கிறது. என்ன வேலை பண்ணினாலும் அதுக்குன்னு ஒரு பலனானது இருக்கிறது. நான் கடமையில தவறிட்டேன் அப்படின்னு சொன்னா பலன் எப்படி அந்த கடமைக்கு ஏத்த மாதிரி வரும்.
சம்டைம்ஸ் நமக்கு கடமையை செஞ்சாலும் கூட பலன் கிடைக்கலையே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா பேசிக் ரூல் என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய கடமையை நீ செய்யாமல் நீ உரிமையை கேட்க கோர முடியாது, கிளைம் பண்ண முடியாது. ஐ கேனாட் கிளைம் மை ரைட்ஸ். எப்போ நான் டியூட்டி பண்ணலைன்னா. டியூட்டியும் ரைட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இப்ப பார்த்து கொண்டிருக்கோம். நம்ம இப்ப சில அலுவலகங்கள் அல்லது இங்க இதுல டிவில எல்லாம் பாக்குறேன், நான் இதுக்கு போராடுறேன், அதுக்கு போராடுறேன், அதை பண்றேன், இதை பண்ண. வேலை பண்ணியா? அங்கதான் பிரச்சனையே வரும். நம்ம கேட்டோம்னா அங்கதான் ப்ராப்ளமே கிரியேட் ஆகும். வேலை பண்ணிட்டு வேலைக்கான உரிமையை கேட்கலாம். ஆனா வேலையே பண்ணாம கேட்க முடியாது. அந்த வேலை எப்படி பண்ணணும்? அந்த வேலை தர்மமா பண்ணணும். எந்த தர்மத்தின் படி பண்ணணும்? ஸ்வதர்மத்தின் படி. எனக்கு என்ன தர்மம் இருக்கோ, எனக்கு என்ன கொடுக்கப்படும் டியூட்டிஸை நான் கரெக்டா பண்ணணும். அதுக்கப்புறம் நான் கேட்க வேண்டியதை கேட்கணும். டியூட்டி பண்ணிட்டு கேட்டா பிரச்சனை இல்லை. டியூட்டியே பண்ணாம கேட்கும் பொழுது எனக்கு கேட்கறதுக்கான ரைட்ஸே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமானது. இப்ப இங்க கர்மா பலன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. கர்மா பண்ணி நான் பண்ணாம கர்மத்திற்கான பலனை என்னால் அனுபவிக்க முடியாது. இப்ப கர்மா எப்படி பண்றேனோ அப்படிப்பட்ட பலன் தான் நான் அனுபவிக்க முடியும். நான் சரியா கர்மா பண்ணலைன்னா என்னுடைய பலன் அதற்கேற்ற மாதிரிதான் இருக்கும். அதை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படிங்கிறது இதுக்கு ஹிடனா ஒரு விஷயம் இதுல இருக்கு. அடுத்தது நம்ம அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். 36வது ஸ்லோகம். இப்ப என்ன கேக்குற, அத கேன பிரயுக்தோயம், கேன குவெஸ்டின் பண்ற. அப்பனா எதுக்காக? கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷக அனிச்சன்னப்பி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதக அப்படிங்கிறது. அத அப்படின்னா அப்படியானால். நெக்ஸ்ட் டாபிக். இது இப்ப அர்ஜுனனுக்கு ஒரு டவுட் வருது. இது என்ன சொல்றார், அவனுடைய ஸ்வதர்மத்தை தான் பண்ணணும், நீ இந்திரியங்கள் வசமாகிடக்கூடாது, அதுக்கு நிறைய ராகத்வேஷம்லாம் இருக்கும். ஆனா அதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா நம்மளோட ஸ்வதர்மத்தை நம்ம அனுஷ்டானம் பண்ணினா போறோம். நம்மளுக்கு என்ன டியூட்டி இருக்கோ அதை மட்டும் நம்ம பண்ணினா போறோம். அதை பண்ணினா நீ உனக்கு அதனால உனக்கு ஒரு இறப்பே வருதாப்பா, அது கூட பரவாயில்ல. ஆனா இன்னொருத்தனோட பண்ணினா அது அச்சத்திற்குள்ளது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அர்ஜுனனுக்கு ஒரு கொஸ்டின் வருது, எதுக்காக அப்பனா எல்லாரும் பண்றாங்க அந்த மாதிரி? அது எதனால அவங்க தூண்டப்படுறாங்க? அதான் அந்த கொஸ்டினே. அத அப்படி என்றால் அயம் புருஷக, இந்த மனிதன் எதனால இந்த பாபம், கேன பிரயுக்தக பாபம் சரதி, எதனால் தூண்டப்பட்டு பாபம் செய்கிறான்? இங்க வார்ஷ்ணேய அப்படின்னு கிருஷ்ணரை அட்ரஸ் பண்ற. இந்த வார்ஷ்ணேயன்னு சொன்னா விருஷ்ணின்னு ஒரு குலம் இருக்கு. அந்த விருஷ்ணி யாதவர்கள்லயே நிறைய குலங்கள் இருக்கு. அதுல விருஷ்ணிங்கிற குலத்தை சேர்ந்தவர் ஸ்ரீகிருஷ்ணர். அதனால வார்ஷ்ணேய, விருஷ்ணி குலத்தை சேர்ந்தவனே வார்ஷ்ணேய அப்படின்னு அர்த்தம். ஹே வார்ஷ்ணேய, அனிச்சனபி பலாதிவ நியோஜித. அனிச்சனபி அதாவது பலாதிவன்னா ரொம்ப வலுக்கட்டாயமாக பிடித்து தள்ளப்பட்டது போல, விருப்பமே இல்லாவிட்டாலும் கூட கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி. இவர்கள் ஏன் கேன பிரயுக்தக பாபம் சரதி, இவர்கள் ஏன் பாபத்தை செய்வதற்கு போகிறார்கள்? அதற்கு ஏன் எதனால் தூண்டப்பட்டு அவர்கள் பாபத்தை செய்கிறார்கள்? அதான் கேள்வி. இப்போ ஏன் பாபம் செய்யணும் மனுஷன் அப்படின்னு. இப்போ அனிச்சன் அப்படின்னா, அனிச்சனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பாப பலம் அனிச்சன். பாபத்தினால ஏற்படுற பலன் நமக்கு என்னது? பாபம் செஞ்சா என்ன பலன் கிடைக்கும்? துன்பம் தான் கிடைக்கும். துன்பம் பிடிக்குமா? யாருக்காவது துன்பம் பிடிக்குமா? இல்ல எனக்கு ரொம்ப கொஞ்ச நேரம் துக்கமா இருந்தா நல்லா இருக்கு யார் சொல்லுவா? யாருமே சொல்ல முடியும். ஹாப்பினஸ் ஒரு நிமிஷம் குறைஞ்சா கூட நம்மளால அதை தாங்க முடியும். ஒருத்தர் ஒரு சொல்றத நம்மளால பொறுக்க முடியல. ஒரு சின்ன விஷயம் இந்த டைம் டேபிள்ல மாறிடுதுன்னா வீட்டுல நம்மளால அதை இது பண்ண முடியுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. நம்மளோட மன அமைதி அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு, ஹாப்பினஸ் அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு. பாப்பம் அப்படிங்கிறது நமக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னா, அந்த அமைதியை கெடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்குது. அது யாருக்காவது பிடிக்குதான்? அனிச்சன், இச்சைன்னா என்ன? பிடிச்சிருக்கு. அனிச்சன்னா என்ன? பிடிக்கல. அனிச்சன் அப்பி, அனிச்சையாக இருந்தார், அதாவது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா கூட, எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னா கூட, துன்பத்தை நான் விரும்பவே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? பாப்பமே இருக்கணும். ஆனா ஏன் பாப்பம் பண்றான்? பண்ணிக்கொண்டுதான் இருக்கான் எல்லா மனிதர்களும். ஏன் இங்க எங்க பாபம் பண்றான் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதோ தயோர்ன வசமாக சேத்துன்னு சொன்னாரே.
அந்த ஒவ்வொருத்தரும் அதனுடைய வசத்தில் தானே போய்கொண்டிருக்கிறார்கள். அதானே பாக்குறோம். நம்மளுடைய அனுபவம் எப்படி இருக்கு? எல்லாரையும் பாக்குறோம். யாராவது வந்து இந்திரிய கட்டுப்பாட்டிலேயே எப்ப பார்த்தாலும் இருக்காங்களா? இல்லையே. எதனா ஒண்ணு வாங்குறாங்க, அனுபவிக்கிறாங்க, என்ஜாய் பண்றாங்க. அப்படித்தானே இருக்காங்க. ஒண்ணு பிடிக்குதுங்கிறாங்க, ஒண்ணு பிடிக்கலங்கிறாங்க. அப்படித்தானே போறாங்க. அதுல நிறைய பாவங்களும் பண்றாங்க. புண்ணியம் பண்ணினாலும் பாவங்களும் இருக்கு. அவர்களுக்கு பாவத்தின் பலனானது பிடிக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் எதற்காக பாவத்தை பண்ணுகிறார்கள்? அதுதான் இங்க கேள்வி இவ்வளவுதான். இப்ப அடுத்தது பகவான் அதுக்கு பதில் சொல்லணும். ஏன் வந்து ஒருத்தன் பாவம் பண்றான்? அந்த பாவத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பகவான் சொல்ற. காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவக. இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த அழகா வந்து கட்டடம் கட்டி சொல்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து நம்ம மனசு ஏன் கெட்டு போறது, அதுக்கு ரீசன் என்ன, அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறத அழகா சொல்ல போறாரு. இப்போ இதுல இருந்து ஆரம்பிச்சு காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவக மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். அர்த்தம் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். ரஜோகுண சமுத்பவக, ரஜோகுணத்திலிருந்து உதித்த, சம் உத்பவக நன்றாக உதித்த, ரஜோகுண பூர்வகமா ஃபுல்லா இருக்கு. அந்த எது அப்படின்னா ஏஷ இந்த, ஏஷனா இந்த, காமக, காமகனா விருப்பு. இந்த காமக ரெண்டுமே ரஜோகுண சமுத்பவக டு பி அப்ளைடு ஃபார் காம as well as குரோத. அதனால காம விருப்பு, ஏஷ குரோதக இந்த வெறுப்பு, இந்த மகாசன இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா மகாசன, மகாசனகன்னா என்ன அர்த்தம்னா பெரும் தீனி தின்பது அப்படின்னு. அசனக அப்படின்னு சொன்னா பசி. மகாசனா பெரிய பசி, நன்னா திங்கிறதுக்கு இருக்கான். எதுனா காமம். எதை போட்டாலும் நிக்கவே நிக்காதே. என்னத்தை வாங்கி கொடுத்தாலும் இதை வாங்கி இந்த கையில வச்சு அடுத்தது இந்த பக்கம் ஒண்ணு பார்ப்போம். இதுதானே இருக்கு மனசு. இந்த ஆசைங்கிறதுக்கு சும்மாவா நம்மள ஆட்டி வைக்கிறது? கொஞ்சம் நெஞ்ச ஆட்டல் கிடையாது. லாஸ்ட் பிரெத் போகிற வரைக்கும் எதுனா ஒரு ஆசை ஒட்டிட்டு உட்காந்துதான் இருக்கும். என் பேரனோட கல்யாணத்தை பார்க்காம போறேனே அச்சோ அப்படின்னு. என்ன ஆசை? அந்த ஆசைக்கோர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைப்பர் அப்படின்னு சொன்னார் தாய்மான். அவன் அளவே கிடையாது. அவன் நேசித்து ரசவாதம் செய்து ஒரு ஒரு இது ஒரு என்னன்னா, அவன் வந்து நிறைய பணம் வச்சுருப்பானா, நிறைய அதை கட்டி தங்கமெல்லாம் நிறைய வச்சிருப்பான். அப்புறமா என்ன பண்ணுவானா, போய் ரசவாதம் பண்ணி இன்னும் கொஞ்சம், ரசவாதம்னா இந்த ஆல்கெமி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மெட்டலை வந்து இன்னொரு மெட்டல் ஆக்குறது. அது மாதிரி ஏதாவது ஒரு மெட்டலை வந்து தங்கமாக்குறது. அந்த ரசவாதம் பண்ணி இன்னும் தங்கத்தை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு எழுதுறாரு இவர் தாய்மானம். இந்த மாதிரி ஆசைக்கு வந்து அளவே கிடையாது. பெரும் தீனி, மகாசனக பெரும் தீனி, அது நிறைவே கிடையாது. எப்ப பார்த்தாலும் நிறைவற்ற தன்மையோடு இருக்கிறது. மகா பாப்மா. அப்படி இருக்கிற காரணத்தினாலேயே பெரும் பாவத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஆசை வயப்பட்டு ஒவ்வொருவனும் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் அவன் தனிச்ச, அதாவது தன்னுடைய சுய நினைவுகள் இல்லாமல் அவன் நிறைய விஷயத்துல ஈடுபடுறான். அன்கான்சியஸா அவன் போய் நிறைய மாட்டிக்கிறான். மாட்டிக்கிறச்ச என்னது? பாபம் தான் நிறைய வரும். ஆசை ஜாஸ்தி ஆக ஆக நம்மளால நம்ம செய்யற பாபங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்ம வசத்திலேயே இல்லாம. அதனாலதான் தயோர்ன வசமாக சேத்துன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா, அது வசத்துல நீ போயிட்டியானா உன்னை காப்பாற்ற முடியாது. அதனாலதான் நீ அது வசத்துக்கு போகக்கூடாது. மகா பாப்மா, பெரிய பாபத்தை சேர்த்து கொள்ள வைப்பான். வைரினம் ஏனம் இதனை இக இங்கு வைரினம் வித்தி, இதனை இங்கு எதிரியாக அறிந்து கொள். எது எதிரி? என்ன சொல்ற? யார் வந்து தூண்டி எல்லாரும் பாவம் பண்றாங்க? அதான் கேள்வி. யார் தூண்டுறாங்க? இவ்வளோ பாவம் பண்றதுக்கு யார் வந்து தூண்டுறாங்க? யாரோ வெளியில இருந்தெல்லாம் வந்து தூண்டல, உனக்குள்ளேயே தான் இருக்கு. இந்த ராகம் துவேஷம் அப்படிங்கிறது உனக்குள்ளேயே தான் இருக்கு. முன்னாடி 34வது அங்கேயும் அதே தான் சொல்றாரு. இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதவ்லியும் இந்த ராகத்வேஷத்தை தான் அங்கேயும் சொல்றார். இங்கேயும் என்ன சொல்றார்? காம ஏஷ. இந்த காமம் இருக்கே, காம குரோத, இந்த காமம் இருக்கே, இது எல்லா விஷயத்திலையும் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அது எப்படியாவது அடையணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளை தூண்டி விடுறதுக்காகவே இந்த காமம் அப்படிங்கிற ஒரு விஷயமானது இருக்கு. பொதுவா நம்மளுடைய சம்ஸ்காரம் பலம்னு ஒண்ணு இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஒரு சம்ஸ்கார பலம்னு ஒண்ணு இருக்கும். சம்ஸ்கார பலம்னா என்ன அர்த்தம்னா, நாம வளர்ந்த விதம்.
நம்மளுடைய குடும்ப பாரம்பரியம், நமக்கு சேரக்கூடிய நம்முடைய நட்புகள், இதெல்லாம் சேர்ந்து நம்மள ஒரு ஒரு ஷேப் பண்ணும். அந்த ஷேப் பண்ணும் பொழுது நமக்கு சில விஷயங்கள்ல ஒரு தீர்மானமான முடிவுகள் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் ஈடுபடணும், இதெல்லாம் ஈடுபடக்கூடாது. அப்புறம் நாம சாப்பிடுற சாப்பாடு கூட நம்மளுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல சத்துவமான சாப்பாடுகள். நம்ம வந்து ரொம்ப சாத்விக் உணவு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, சுத்தமான சாப்பாடு சாப்பிட்டோம்னு சொன்னா, அது நம்முடைய எண்ணங்கள்ல ஒரு சாத்விக தன்மையை அது கொடுக்கும். ஆகார சுத்தம் சத்வ சுத்திகி அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லியிருக்கு. ஆரா ஆகாரத்த சுத்தமா சாப்பிடுறதுன்னா, நல்லா குட் கிச்சன்ல சமைக்கிறது மட்டும் இல்ல. அந்த ஆகாரம் சுத்தமா இருக்கணும். அந்த சமைக்கிற ஆடு சுத்தமா சமைக்கணும். சமைக்கிற ஆளோட எண்ணங்கள் சுத்தமா இருக்கணும். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. மகாபெரிவா வந்து தெய்வத்தின் குரல்ல பிரம்மச்சாரிகள் வந்து வெளியில இன்னொருத்தர் கையால சாப்பிடக்கூடாதுன்னே எழுதுறார். 2 பேர் கையில தான் அவங்க சாப்பிடலாம். ஒண்ணு அவர்களுடைய தாயார், இன்னொன்னு அவர்களுக்கு மனைவி வந்ததுக்கு அப்புறமா மனைவி. இவங்க 2 பேர் கையால தான் அவங்க சாப்பிடணும். ஏன்னா, அவங்களுக்கு நன்மையை நினைக்கக்கூடியது அப்படின்னா இவங்க 2 பேரா தான் இருக்கும். வேற யார் கையிலேருந்தும் அவங்க சாப்பிடக்கூடாது. அந்த சாப்பாடு அவர்களுடைய எண்ணத்தை பாதிக்கும் அப்படின்னே எழுதுறார். இந்த வெறும் நம்ம நினைக்கிறோம், ஏதோ ஒரு ஹோட்டல் எங்கேயோ போறோம், ஏதோ ஒண்ணு சாப்பிடுறோம் அப்படின்னு. தெரியாது நமக்கு. அந்த சமைக்கிறவரோட என்ன துக்கத்தோட சமைச்சாரோ, என்ன மனவேதனையோ அவருக்கு, இல்ல என்ன ஆத்திரமோ, என்னன்னே தெரியாது. எல்லாம் அந்த ஃபுட்டுல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். டெஃபினட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனாலதான் நம்ம வீட்ல சமைக்கும் போது கூட நம்ம வந்து எப்படி குக் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு நாமஸ்மரணையோட தான் குக்கே பண்ணணும். ஏதோ ஒரு நாமா, எனக்கு பிடிச்ச நாமா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிக்கலாம், இல்ல ஸ்ரீராம ஜெயம் சொல்லிட்டே பண்ணலாம், இல்லைன்னா ஏதோ ஒண்ணு அம்பாளோட நாமமோ ஸ்லோகத்தை சொல்லிட்டோ ஏதோ ஒண்ணு பண்ணினா அந்த மனசும் அந்த குக்கிங்ல ஈடுபடும். அந்த குக்கிங்ல ஈடுபடும் போது அதனுடைய குணமானது, அந்த சாப்பாட்டினுடைய குணமானது நம்மளுடைய குணத்துல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் ஆகார சுத்தம். அது ஸ்ருதி வாக்கியம். நம்மளா ஏதோ எடுத்து விடல, நம்மளா அடிச்சு விடுறது அப்படிங்கிறது இல்ல. வேதம் சொல்றது உன்னுடைய ஆகாரத்தை சுத்தமா வச்சுக்கோங்க அப்படின்னு. சுத்தம்ங்கிறது பிளேட்ல மட்டும் இருந்தா போறாது. பிளேட்ல இருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸ், அந்த இன்கிரீடியன்ஸ பண்ணக்கூடியவர்களுடைய ஒரு குணம் எல்லாமே இதுல டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு ரொம்ப உண்மையா யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியுது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நானு 2வது அத்தியாயம் படிக்கும் போதே, ஒரு 10 விதமான விஷயங்கள் நம்மள எப்பவுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது ஒரு 10 விதமான, நம்மள ஷேப் பண்றதுன்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து ஒரு 10 விதமான விஷயங்கள் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம படிக்கக்கூடிய நூல்கள். இப்ப நாம வந்து படிக்கிறோம் அப்படின்னு, நம்ம இத்தனை நாள் வரைக்கும் நம்ம எத்தனையோ படிச்சிருப்போம். இப்ப நாம எல்லாரும் என்ன படிக்கிறோம்? திருக்குறள் படிக்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம், சில பேர் பாகவதம் படிக்கிறாங்க, சில பேர் நாராயணியம் படிக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒன்னொன்னு ஏதோ ஒரு நல்ல விஷயமா ஒன்னொன்னு படித்துக் கொண்டிருக்கிறோம். படிக்கக்கூடிய நூல்கள் ஆகமக அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பிரஜா. பிரஜானா மக்கள். நம்மளோட பழகக்கூடிய மக்கள், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மக்கள். நான் வந்து ஒரு கொலகார கும்பலுக்கு நடுவுல தான் இருக்கேன்னாக்க எனக்கு அந்த தாட்ஸ் தான் வரும். அவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க, அவங்க எல்லாம் எப்படி வந்து ஒரு விஷயத்த பாக்குறாங்க, அதே தான் எனக்கும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும். நம்ம எங்க இருக்கோமோ, யாரை சுத்தி இருக்கோமோ, அந்த சுத்தி இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு ஆசை பயப்பட்ட மக்கள் நடுவுல இருந்தோம்னா நம்ம மனசு நம்மளுக்கும் ஒரு சலனம் வந்துரும். ஓ வாங்கலாமா, போலாமா, வாங்க ஷாப்பிங் போலாமா அப்படின்னு நம்மளும் டக்குன்னு கிளம்பி விட்டுருவோம். அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும். அந்த பிரஜா ரொம்ப முக்கியம். அது ஆபக நீர். நீர் நம்மள ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. சரியான நல்ல நீரை குடிக்கணும். நல்ல இடத்துல இருந்து அந்த நீர் வரணும். நம்ம இப்ப இந்த கேன் வாட்டர் வாங்குறோம், எங்கேருந்து தண்ணி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாமே கெட்டு போச்சு பாத்தீங்களா? நம்மளோட நம்மளுக்கு என்னென்ன வருதோ அத்தனை விஷயங்களும் கெட்டு போயிடுது. அந்த நீர் வந்து நம்மளுடைய குணத்தை தீர்மானிக்கிறது. நம்ம எப்படி வந்து நம்மளை ஷேப் பண்ணுது, நம்ம குணம் வந்து எப்படி ஷேப் ஆகுது அப்படிங்கிறது நீர் தீர்மானிக்கிறது. மக்கள் தீர்மானிக்கிறார்கள். தேசக காலக கர்ம. இடம், காலம், நாம் செய்யக்கூடிய வேலை. நம்ம எந்த இடத்துல இருக்கும், எந்த ஏரியால கேட்பாங்க. நம்ம இந்த ஏரியால இருக்கீங்களா? ஓ நல்ல ஏரியா இல்ல அது. ஓ அங்கேயா இருக்கீங்க, கொஞ்சம் ஒரே இதுவா இருக்குமே, டர்ட்டியா இருக்குமே கேட்பாங்கல்ல. நம்மளோட வீட்டோட லொகேஷன் சொன்னா உடனே அங்க வரலாமா வேண்டாமா நிறைய பேர் டிசைட் பண்ணுவோம். இல்ல நம்மளோட ஸ்டேட்டஸ் அதை வச்சு டிசைட் பண்ணுவோம். அது எப்படியோ இருந்துட்டு போறது. புறத்தை பற்றி பேச்சு இல்லை, அகத்தை பற்றி பேச்சு. அகம் எப்படி இருக்கு அப்படின்னா, இடம் என்னுடைய நான் வந்து ஒரு நல்ல நாலு பக்கமும் எனக்கு வந்து வேத கோஷங்கள் முழங்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்னா மனசு எப்படி இருக்கும்?
ஒரு அமைதி, ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லையா? எதுவா இருந்தாலும் அந்த அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். தேசம், காலம், நல்ல காலம். காலையில எப்படி இருக்கு? மத்தியானம் எப்படி இருக்கு? ஈவினிங் எப்படி இருக்கு? இதெல்லாம் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கலாம். இந்த காலம் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. வேலை, நாம செய்யக்கூடிய வேலை. எப்ப பார்த்தாலும் நம்ம யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியே ஒரு ஜாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கஷ்டம். அந்த ஜாப்ல நம்மளோட மைண்ட வந்து காமா வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு அந்த மாதிரி ஒரு பீரியட் இருந்தது ஆஃபீஸ்ல. எப்ப ஒரு 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 6 மந்த்ஸ் தான் அந்த மாதிரி இருந்தேன். ஆல்வேஸ் வித் என்ன சொல்றது? விஜிலன்ஸ் ஃபைல்ஸ். அத டீல் பண்ணும்போது, இது ஆட்டைய போட்டான், அங்க திருடினான், இங்க வச்சான். இதே விஷயத்த தான் திருப்பி திருப்பி எழுத வேண்டியிருக்கு. தாட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? டே இன் அண்ட் டே அவுட் அவன் எங்க எங்க திருடிருப்பான், எங்க எடுத்திருப்பான், இத பத்தி இன்வெஸ்டிகேஷன்லயே நம்ம மைண்ட் போகும். நம்ம வேலை வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்ம தாட்ஸ ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அடுத்தது பிறப்பு. நம்ம எங்க பிறந்திருக்கோம்? யாருக்கு பிறந்திருக்கோம்? எந்த மாதிரியான தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கோம்? தாய் தகப்பனுடைய மேன்மையை பொறுத்து நம்மளுடைய மேன்மை. நம்ம அந்த அந்த நல்ல ஒரு வீட்ல நம்ம வந்து பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டினுடைய அந்த குணங்கள் எல்லாம் நமக்குமே வந்துரும். அப்புறம் நம்ம மந்திர தீட்சை எடுத்துக்கிறோம் இல்லையா? அந்த காலம் ரொம்ப முக்கியம். யார்கிட்டயாவது மந்திர தீட்சை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த காலம் சரியான காலத்துல போய் எடுத்துக்கணும். நல்ல பழுத்த ராகு காலத்துல போய் எடுத்துக்கூடாது. உங்களுக்கு மந்திரமும் வேலை செய்யாது. அந்த மந்திரத்தை சொல்லணுங்கிற எண்ணம் கூட நமக்கு வராது. இந்த மந்திரத்தை சம்ஸ்காரம் பண்ணியிருப்பாங்க நமக்கு. நம்மள உட்காத்தி வச்சு நம்மளுக்கு சில இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அதுக்கான காலம். அந்த காலம் எப்படி? அப்புறம் நான் தியானம் பண்றேனே, அந்த விஷயம் என்ன விஷயத்த நான் தியானம் பண்றேன்? இப்ப நான் பொழுதன்னைக்கும் நான் வந்து ஏதாவது ஒரு சினிமா பத்தி தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, என் மனசுல என்ன இருக்கும்? அதான் என்னோட என்ன தியானம் பண்றேன் நான். எப்ப பார்த்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு கீத ஸ்லோகமே ஓடிக்கொண்டிருக்கு மனசுல. சூப்பரான மனசு. வேற ஒண்ணுமே வேணாம். ஒரு திருக்குறளே ஓடிக்கொண்டிருக்கு. அதுதான் மனசு. ஒரு பாரதியார் பாடல் ஓடிக்கொண்டிருக்கு. நல்ல மனசு. நம்ம மனசை வந்து அது பக்குவப்படுத்துறதா? அந்த தாட் இருக்கணும். அதுதான் தியானத்துடைய முக்கிய பலன் இல்லையா? அந்த தியானத்துல வந்து நம்மளுக்கு கண்ட கண்ட எண்ணங்களும் வரக்கூடாது. அந்த தியான விஷயம் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. நான் சொல்றதெல்லாம் என்னன்னா, நம்ம குணங்கள், நம்ம கேரக்டர், நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய இது என்ன சொல்றது? ஆட்டிடியூட், இதுக்கெல்லாம் எது காரணமா இருக்கு அப்படின்னு 10 வித காரணங்கள் சொல்றாரு சுவாமி. இதுக்கப்புறம் ஜபிக்கிற மந்திரம். நான் வந்து ரொம்ப சாத்விகமான தேவதையினுடைய மந்திரத்தை வாங்கி அதை ஜபித்து கொண்டிருந்தேன்னா என் முகத்திலேயே அது தெரியும். கொஞ்ச நாள் ஆக ஆக என் முகம் நல்ல சாத்விகமா மாறும். சொற்கள் ரொம்ப சாத்விகமா வரும். அதிர்ந்து பேசாத ஒரு குணம் வரும். அதே ஒரு ரௌத்ர தேவதையோட அதை பண்ணி கொண்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேவதையோட குணங்கள் எனக்கும் வரும். அப்ப அந்த மந்திர ஜபம், நான் என்ன மந்திரம் எடுத்துக்கிறேனோ அந்த மந்திரத்தினுடைய இன்ஃபுளுயன்ஸ் என்கிட்ட கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சம்ஸ்காரங்கள், நான் என்னென்னலாம் சம்ஸ்காரங்கள்னா நான் என்னை எப்படியெல்லாம் நான் வந்து வளர்த்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்திலையும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் எனக்கு வந்து ஒரு என்ன வந்து ஷேப் பண்றது. என்னுடைய குணத்தை தீர்மானிக்கிறதுக்கான ஹேத்து, குண ஹேத்தவக அப்படிங்கிறது. என்னுடைய குணங்கிறது தீர்மானிக்கப்படுறது இத்தனை காரணிகள் இருக்கு. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மறுபடியும் இப்ப சொல்றேன், ஏன்னா மறந்து போயிருக்குங்கிறதுனால. இத்தனையும் இருக்கு. இத பொறுத்துத்தான் எனக்கு ஆசை என்பதும் கோபம் என்பதும் வருகிறது. மேற்கொண்டு இதுல இன்னும் கொஞ்சம் கருத்துகள் இருக்கு. அந்த கருத்துகள் எல்லாத்தையும் நாம வந்து வரக்கூடிய வகுப்புகள்ல நம்ம படிக்கணும்.